வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு த நியூ எபிசோட் ஆஃப் டுடே சண்டே ஜாம். குட்டி பிள்ளை எப்படி இருக்கீங்க? ஹாப்பியாக இருக்கீங்களா? உங்களை பார்த்தோன்னே எங்களுக்கு பயங்கர ஹாப்பி. ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை சரியாக சாயங்காலம் நீங்கள் ரெடியாக வந்து ஆசையாக உட்காந்துருக்கீங்க. நாங்களும் உங்களை வந்து பார்க்குறதுக்காக ஆசையாக வந்திருக்கிறோம். நம்ம இப்போ கொஞ்ச நாளாக எப்படி பார்க்குறோம் தெரியுமா? பைபிளில் இருந்து ஆதி ஆகமத்திலேருந்து அப்படி ஒவ்வொரு கதையாக பார்த்துட்டே வரோம். நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர், தேவன் என்னெல்லாம் செய்கிறாரு, ஆதி ஆகமத்தில் என்னெல்லாம் செஞ்சுருக்காரு சொல்லி அநேக காரியங்களை பார்க்குறோம், வேத காரியங்களை கற்றுக்கொள்கிறோம். நீங்கள் இதை தொடர்ந்து இந்த சீரியல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா வேதத்தை ஓரளவு புரிந்து கொள்றதுக்கு தேவையான எல்லா தகவல்களும் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் பைபிள் வாசிக்கிறீங்களா? அப்படி தானே வாசிக்கிறீங்க, வெரி குட். நீங்கள் இதை பார்க்குறது மாத்திரம் கிடையாது, பைபிளும் வாசிக்கிறோம். இல்லை சொல்கிற போது நீங்கள் பைபிள் வாசித்து பார்த்தீங்கன்னா இன்னும் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். ஓகே, நமக்கு இன்றைக்கி எபிசோடை ஜெபம் பண்ணி ஆரம்பிக்கலாமா? ஜெபம் பண்ண என்ன செய்யணும்? கையை கொப்பி கண்ணை மூடி ஆண்டவர் நோக்கி பார்க்கணும். அப்படி தானே? குட்டி தம்பி குட்டி தங்கச்சி ஜெபம் பண்ணும்போது அசால்ட்டாக இருக்கக்கூடாது. ஜெபம் பண்ணலாமா? கையை கொப்புங்க, கண்ணை மூடுங்க. என் கூட சேர்ந்து சொல்கிறீங்களா? அன்புள்ள ஆண்டவரே, இந்த சண்டே ஜாம் நிகழ்ச்சிக்காக உங்களுக்கு நன்றி. இந்த நிகழ்ச்சி மூலமாக நீர் என்னோடு பேசுகிறதை பின்பற்ற எனக்கு உதவி செய்யுங்க. உமக்கு உண்மையான பிள்ளையாக வாழ உதவி செய்யுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமேன். வெரி குட், வெரி குட், வெரி குட். அழகாக ஜெபம் பண்ணிட்டீங்க. நீங்கள் ரொம்ப கெட்டிக்கார பிள்ளைகள். எப்போவுமே நீங்கள் சொன்னதுக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகள். உங்களை பிடிச்ச காரியமே அதுதான். நீங்கள் ஜெபம் பண்ணும்போது சின்சியராக இருக்கணும், சின்சியராக இருக்கிறீங்க. ஆண்டவர் வார்த்தை நல்லா கவனிக்கவும் நல்லா கவனிக்கிறீங்க. குறிப்பெடுக்கணும், அழகாக குறிப்பெடுக்கிறீங்க. அருமையான தம்பி, அருமையான தங்கச்சி. இன்றைக்கு நம்ம அதிசயமான தேவன், தேவன் அதிசயமானவருக்கு. அவருக்கு நிறைய பேர் இருக்குது, அப்படி தானே? இப்போ உனக்கு என்ன பேர் இருக்குது? உனக்கு ஒரு அப்பா பேர் வச்சுருப்பாங்க. சில வீட்டில் அந்த பேரை குட்டியாக சிறு செல்லம் போல் குட்டி பிள்ளையாக சின்ன பேராக கூடுவாங்க. அப்படி பேர் இருக்குல்ல. உனக்கு மிஞ்சி போனால் 4 பேர் 5 பேர் இருக்கலாம். ஆனால் ஆண்டவருக்கு நிறைய பேர்கள் இருக்குது, ஏகப்பட்ட பேர் இருக்குது. எப்படி அவருக்கு வந்து பேர் வருது? ஒவ்வொரு சம்பவத்தையும் வச்சு, ஆண்டவர் செய்கிற ஒவ்வொரு அற்புதத்தையும் வச்சு. இன்றைக்கு நம்ம அப்படி அதிசய தேவன் அப்படிங்கிற தலைப்பில் நிறைய காரியங்களை கற்றுக்கொள்ள போகிறோம். வழக்கம் போல் முதல்ல என்ன பார்ப்போம்? கரெக்ட், அழகாக கண்டுபிடிச்சிங்க. பாடல் கேட்க போகிறோம். பாடலுக்கு சூப்பரான ஆக்ஷன், அப்புறம் நல்ல அழகான வரிகளை சொல்லிக் கொடுக்கறதுக்காக இன்றைக்கி நமக்கு ஃப்ராங்க்லின் அண்ணனும் வசந்தகுமார் அண்ணன் வரப்போகிறாங்க. அவங்கள நம்ம வெல்கம் பண்ணுவோம். அதுக்கு முன்னால் நீங்கள் ரெடியாக இருங்க பாட்டு கேட்கறதுக்கு. நீங்கள் சும்மா அப்படி வாயை பார்த்துட்டே இருக்கக்கூடாது, அப்படி கிடையாது. நீங்கள் என்ன செய்யணும்? நீங்களே சேர்ந்து பாட்டு படிக்கணும். நிறைய தான் சொல்லியிருக்கிறேன்னா, நீங்கள் பாட்டை எழுதி வச்சிங்கன்னா உங்களுக்கு மறந்து போகாது. ஒரு நோட்டு போட்டு ஒரு வாரம் என்னென்ன பாட்டுக்கு எழுதிட்டு ஈஸியாக இருக்கும். ஒரு வேளை டியூன் மறந்தால் கூட யூடியூப்பில் பார்த்துக்கலாம். ஏன்னா ஃப்ராங்க்லின் அண்ணனையும் வசந்தகுமாரனை வரவேற்கலாமா? ஹாய் குட்டீஸ், எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? அண்ணே நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கோண்ணே. ஃப்ராங்க்லின் அண்ணே, சொல்லுங்க. உங்களுக்கு ஒரு அதிசய பறவையை பத்தி உங்களுக்கு தெரியுமா? அதிசய பறவையா? ஆமா, அந்த பறவை எல்லா பறவையை விட வித்தியாசமா இருக்கும். அப்படியா? எனக்கு அப்படி யாரையும் தெரியாதானே. தெரியலையா? அப்படி எது பறவையும் தெரியாது? தெரியலையா? அது என்ன பறவை தெரியுமா? என்ன பறவை? அந்த பறவை தான் கழுகு. கழுகு அதிசய என்ன போங்கண்ணே, காமெடி பண்ணிட்டு இருக்கீங்க வந்து அந்த நேரத்துல இருக்கு. அண்ணே, கழுகு உண்மையிலே அதிசயமா கடவுள் படைச்சிருக்காங்க. எப்படி தெரியுமா? எப்படி? ஏன்னா மத்த பறவைலாம் நீங்க பாத்துருக்கீங்களா? ஆமா, சும்மா அங்கிட்டு பறந்துகிட்டு இருக்கோம். ஆமா, அங்க பறக்கும். அந்த கழுகு பாத்துருக்கீங்களா? எல்லா பறவைக்கு மேல உயரமா மேகத்துக்கு மேல பறக்கும். ஆமா, மேகத்துக்கு மேல பறக்கும். அது இந்த கழுகால தான் முடியும். மத்த எல்லா பறவைகளும் இப்போ மழை பெஞ்சுன்னு வச்சுக்கோங்களேன், மற்ற பறவைகள்லாம் என்ன பண்ணும்? பொதுவா அதோட கூட்டுல போய் அடைஞ்சிரும். ஆமா ஆமா. ஆனா இந்த கழுகு மட்டும் அந்த மலை மேகத்துக்கு மேல பறக்கும். அப்போ அது கண்டிப்பா அதிசய பறவை தானே? ஆமா, கண்டிப்பா. கடவுள் அதை சூப்பரா அழகா உருவாக்கி இருக்காங்கல்ல. ஆமா ஆமா. அந்த கழுகு மாதிரியும் நீங்களும் பறக்க முடியும், தெரியுமா? நானும் பறக்க முடியுமா? என்னென்ன எதுவும் உங்களுக்கு கலந்துட்டா எப்படின்னு? அண்ணே, உண்மையிலே பறக்க முடியும்னே. உண்மையிலே பறக்க முடியுமா? அதுக்காக ரெக்கம் முளைச்சு பறக்க முடியுமான்னு கேட்காதீங்க. அப்புறம் எப்படி? அது எப்படின்னா அந்த பாட்டு சொல்லுது. இந்த பாட்டுல இருந்து அதை நம்ம கத்துக்கலாமா? ஓஹோ, சரிண்ணே, கண்டிப்பா இந்த பாட்டுல இருந்து கத்துக்கலாம். ஓகே ஓகே. ஃபர்ஸ்ட் நாங்க அந்த பாட்டை பாடுறோம், நீங்க எல்லாரும் அதை சூப்பரா கவனிங்க. ஓகே?
அழகாய் பறக்கும் கழுகினை பாரு, அந்த உயரம் மிக அதிகம் முயன்று பார்த்திடு. அழகாய் பறக்கும் கழுகினை பாரு, அந்த உயரம் மிக அதிகம் முயன்று பார்த்திடு. சாதிக்க துடிக்கும் பிறரை பார்த்திடு, சாதிக்க முயல நீயும் பார்த்திடு. சாதிக்க துடிக்கும் பிறரை பார்த்திடு, சாதிக்க முயல நீயும் பார்த்திடு. அழகாய் பறக்கும் கழுகினை பாரு, அந்த உயரம் மிக அதிகம் முயன்று பார்த்திடு. இயேசுவின் துணையால் பறப்பேனே நான், படபடவென்று உயரத்திலே பறப்பேனே நான். இயேசுவின் துணையால் பறப்பேனே நான், படபடவென்று உயரத்திலே பறப்பேனே நான். பலரும் வியக்க நினைப்பேனே நான், இயேசுவின் துணையால் சாதிப்பேனே நான். பலரும் வியக்க நினைப்பேனே நான், இயேசுவின் துணையா சாதிப்பேனே நான். பறப்பேனே நான், உயர 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 பறப்பேனே நான். சாதிப்பேனே நான், இயேசுவின் துணையால் சாதிப்பேனே நான். அண்ணே சொல்லுங்க. நீங்க சொன்ன கொஸ்டினுக்கு அப்படியே இந்த பாட்டில் ஆன்சர் இருக்கேனே. ஆமாண்ணே. ஏசப்பா உங்க கூட இருக்கும்போது நீங்களும் உயர உயர பறக்க முடியும். ஆமாண்ணே, ஏசப்பா என் கூட இருக்கும்போது நானும் அந்த கழுகு மாதிரி உயர உயர பறக்கலாம் ஏசப்பாவோட துணையால. நீங்க எப்படி பறப்பீங்க, எதுல பறப்பீங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? எதுல? ஃப்ளைட்லயே பறக்க போறோம்? இல்ல, அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்குது. என்ன தெரியுமா? ஒருவேளை அந்த அதிசய தேவன், அவர் அதிசய தேவன்ல இதே மாதிரி அதிசயமான விஷயங்கள் நிறைய விஷயத்த அவர் படைச்சிருக்காரு, நிறைய விஷயத்த செய்யறாரு. அவர் நம்ம கூட இருக்கும்போது நம்முடைய வாழ்க்கை அந்த கழுகு வாழ்க்கை மாதிரி உயர பறக்கிற ஒரு வாழ்க்கையா இருக்கும். ஆமாண்ணே, கண்டிப்பா அவர் இருக்கும் போது நம்மளால இதனால செய்ய முடியும். நீங்க உங்க ஸ்டடீஸ்ல சைன் பண்ணுவீங்க, அப்புறம் உங்க அம்மா அப்பாவுக்கு நல்லா கீழ்ப்படிஞ்சு குட் பாய் குட் கேர்ள் அந்த சொசைட்டில இருப்பீங்க. ஆமா, நீங்க கடவுளுடைய பிள்ளைங்களா இருந்தீங்கன்னா நீங்களும் அதே மாதிரி உயர பறக்கிற ஒரு லைஃபா வாழ்வீங்க. சூப்பரா இருக்கும் உங்க லைஃப். ஆமா, ஓகே குட்டீஸ், இப்போ இந்த பாட்டை நம்ம கத்துக்க போறோம். ஃபர்ஸ்ட் 2 லைன் அண்ணே நமக்கு சொல்லி கொடுப்பாங்க, அதுக்கப்புறம் என் கூட சேர்ந்து நீங்க எல்லாரும் பாட போறீங்க. ரெடியா? ஓகே ஓகே. அழகாய் பறக்கும் கழுகினை பாரு, அந்த உயரம் மிக அதிகம் முயன்று பார்த்திடு. அழகாய் பறக்கும் கழுகினை பாரு, அந்த உயரம் மிக அதிகம் முயன்று பார்த்திடு. சாதிக்க துடிக்கும் பிறரை பார்த்திடு, சாதிக்க முயல நீயும் பார்த்திடு. சாதிக்க துடிக்கும் பிறரை பார்த்திடு, சாதிக்க முயல நீயும் பார்த்திடு. அண்ணே வெயிட், நீங்க பாடுறீங்க. ஆமா, ஆனா அங்க யாரும் பாடல. எல்லாரும் எஞ்சி ஓட்டாங்களோ? ஆமாண்ணே, நீங்க பாடுறதை கேட்டு அப்படியே தூங்கிட்டாங்களோ? ஆமா. சரி, இந்த பாட்டு நம்ம தனியாக பாடும்போது இப்படி தான் இருக்கும், சரியா? ஆனால் ட்ராக்கோட பாடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். அதனால யாரும் தூங்காம நல்லா அண்ணன் சொல்லித்தர. அவங்க வாயை திறக்கணும். வாயை திறக்கணுமா? உங்களுக்கு இங்க இருந்தே தெரியுதோ எல்லாரும் திறக்காம இருக்குது? ஆமா, அங்க போய் ஒருத்தன் அப்படியே தூங்கிட்டு இருக்கான் சோஃபால படுத்து, ஒருத்தன் என்னடானா சாப்பிட்டுட்டு இருக்கான். எப்படின்னு எல்லாம் கேமரா வச்சிருக்கீங்களா? அப்படி அவங்க வீட்டுல கேமரா இருக்குது, அவங்களுக்கே தெரியாது. அப்படியா? ஆமா, பாத்துக்கோங்க, அண்ணன் கேமரா வச்சு வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால எல்லாரும் ஒழுங்கா பாடணும், சரியா? இப்ப பாடுங்க. அழகாய் பறக்கும் கழுகினை பாரு, அந்த உயரம் மிக அதிகம் முயன்று பார்த்திடு. பல்லாமா? அழகாய் பறக்கும் கழுகினை பாரு, அந்த உயரம் மிக அதிகம் முயன்று பார்த்திடு. ஓகே, இதுக்கப்புறம் அடுத்த ஸ்டான்ஸா. ஓகே, ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸா முடிஞ்சிச்சு. இப்போ அடுத்த ஸ்டான்ஸா நம்ம பாட போறோம். ஓகே, இயேசுவின் துணையால் பறப்பேனே நான், படபடவென்று உயரத்திலே பறப்பேனே நான்.
இயேசுவின் துணையால் பறப்பேனே நான், படபடவென்று உயரத்திலே பறப்பேனே நான். இயேசுவின் துணையால் பறப்பேனே நான், படபடவென்று உயரத்திலே பறப்பேனே நான். பலரும் வியக்க நிலைப்பேனே நான், இயேசுவின் துணையால் சாதிப்பேனே நான். பலரும் வியக்க நிலைப்பேனே நான், இயேசுவின் துணையால் சாதிப்பேனே நான். பறப்பேனே நான், பறப்பேனே நான். உயர 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 பறப்பேனே நான், உயர 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 பறப்பேனே நான். சாதிப்பேனே நான், சாதிப்பேனே நான். இயேசுவின் துணையால் சாதிப்பேனே நான், இயேசுவின் துணையால் சாதிப்பேனே நான். அண்ணே ஆனே நீங்க சொன்ன அப்புறத்துல இருந்து சொல்லுங்கண்ணே. எங்க பிள்ளைங்களாம் எப்படி பாடினாங்க பாத்தீங்களா? கவனிச்சேன், உண்மையிலே சூப்பரா பாடிட்டாங்க, அழகா பாடினாங்க, சூப்பரா இருந்துச்சு. எங்க அண்ணனுக்கு ஃபுல்லா மெசேஜா வந்துட்டு இருக்கு. எங்க ஃபுல்லா எல்லாரும் சத்தமா பாடிட்டு இருக்காங்களா, பக்கத்துல எல்லாம் தூங்கிட்டு இருக்காங்க, ஏஞ்சி ஓடிட்டாங்களாம். அப்படியா? ஆமா. சரி, ஓகே ஓகே, சூப்பரா அழகா பாடிட்டீங்க குட்டீஸ். இப்போ நீங்க இந்த சாங்க்கு நீங்க பாடிக்கிட்டே எதை பார்க்க போறீங்க? இந்த சாங்கோட இதற்கான ஆக்ஷனை பார்க்க போறோம். ஆக்ஷனை சரியா? நம்ம சேர்ந்த மியூசிக்கோட சேர்ந்து நம்ம பாடிக்கலாமா? பாடிக்கிட்டு ஆக்ஷன், நீங்க ஆக்ஷனை கவனிங்க, நாங்க ஆக்ஷன் பண்றோம். அழகாய் பறக்கும் கழுகினை பாரு, அந்த உயரம் மிக அதிகம் முயன்று பார்த்திடு. அழகாய் பறக்கும் கழுகினை பாரு, அந்த உயரம் மிக அதிகம் முயன்று பார்த்திடு. சாதிக்க துடிக்கும் பிறரை பார்த்திடு, சாதிக்க முயல நீயும் பார்த்திடு. சாதிக்க துடிக்கும் பிறரை பார்த்திடு, சாதிக்க முயல நீயும் பார்த்திடு. அழகாய் பறக்கும் கழுகினை பாரு, அந்த உயரம் மிக அதிகம் முயன்று பார்த்திடு. இயேசுவின் துணையால் பறப்பேனே நான், படபடவென்று உயரத்திலே பறப்பேனே நான். இயேசுவின் துணையால் பறப்பேனே நான், படபடவென்று உயரத்திலே பறப்பேனே நான். பலரும் வியக்க நிலைப்பேனே நான், இயேசுவின் துணையால் சாதிப்பேனே நான். பலரும் வியக்க நிலைப்பேனே நான், இயேசுவின் துணையால் சாதிப்பேனே நான். பறப்பேனே நான், உயர 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 பறப்பேனே நான். சாதிப்பேனே நான், இயேசுவின் துணையால் சாதிப்பேனே நான். ஓகே குட்டீஸ், பாட்டு எல்லாத்துக்கும் பிடிச்சிருந்ததா? ஆக்ஷன் பிடிச்சிருந்ததா? சூப்பரா அழகா ஆக்ஷன் கவனிச்சாங்க. அண்ணன் வேற வித்தியாசமா இடையில மியூசிக்லாம் ஸ்டெப் போட்டாங்க, அப்படிதானே? எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கும் நம்புறோம். இப்போ இந்த பாட்டுக்கு நம்ம எல்லாரும் சேர்ந்து என்ன பண்ண போறோம்? சூப்பரா ஆக்ஷன் பண்ண போறோம். நீங்க ஆக்ஷன் பண்றதுக்காக எல்லாரும் அப்படியே எழுப்பிக்கோங்க பாப்போம். அழகா ஐயா, என்ன அழகா சொன்னோன்னு கேட்காங்களா? ஆமா, எல்லாரும் சூப்பரா அழகா இருந்துச்சு ஆக்ஷன் பண்ணணும். இந்த பாட்டு ரொம்ப சூப்பரா இருக்கும், எல்லாருக்கும் பிடிச்ச பாட்டு எங்களுக்குலாம். ஓகே, நீங்களும் சூப்பரா அழகா ஆக்ஷன் பண்ணணும். ஓகேவா குட்டீஸ்? ஓகே.
கழுகினை பாரு, அந்த உயரம் மிக அதிகம் முயன்று பார்த்திடு. அழகாய் பறக்கும் கழுகினை பாரு, அந்த உயரம் மிக அதிகம் முயன்று பார்த்திடு. சாதிக்க துடிக்கும் பிறரை பார்த்திடு, சாதிக்க முயல நீயும் பார்த்திடு. சாதிக்க துடிக்கும் பிறரை பார்த்திடு, சாதிக்க முயல நீயும் பார்த்திடு. அழகாய் பறக்கும் கழுகினை பாரு, அந்த உயரம் மிக அதிகம் முயன்று பார்த்திடு. இயேசுவின் துணையால் பறப்பேனே நான், படபடவென்று உயரத்திலே பறப்பேனே நான். இயேசுவின் துணையால் பறப்பேனே நான், படபடவென்று உயரத்திலே பறப்பேனே நான். பலரும் வியக்க நிலைப்பேனே நான், இயேசுவின் துணையால் சாதிப்பேனே நான். பலரும் வியக்க நிலைப்பேனே நான், இயேசுவின் துணையால் சாதிப்பேனே நான். லலலலலலலலலலலல பறப்பேனே நான், உயர 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 பறப்பேனே நான். லலலலலலலலலல சாதிப்பேனே நான், இயேசுவின் துணையால் சாதிப்பேனே நான். அண்ணே என்ன அழகா ஆக்ஷன் பண்ணாங்க, எல்லாரும் எங்க கூட்டு வந்து ஆக்ஷன் பண்ண வைக்கலாம் போல. ரொம்ப சூப்பரா அழகா நம்ம பிள்ளைங்க ஆக்ஷன் பண்ணிட்டாங்க. ஆமா, அதனால உங்க எல்லாத்துக்கும் நாங்க 2 பேரும் பலத்த கைத்தட்டல் கொடுக்குறோம். ஆமா கண்டிப்பா, சத்தம் மட்டும் கேட்காது, சத்தம் மட்டும் கேட்காது, ஆனா உங்க காதுல ஒழிச்சுக்கிட்டே இருக்கும். சரியா? ஓகே குட்டீஸ், இன்னைக்கு சூப்பரா இந்த பாட்டை எல்லாரும் கத்துக்கிட்டோம், ஆக்ஷன் பண்ணோம். ஓகே, கத்துக்கிட்டு இந்த காத்துல வாங்கி அந்த காத்துல என்ன பண்ணக்கூடாது, விடக்கூடாது. சரியா? இந்த பாட்டை மறந்துடாதீங்க, வீட்டில் அப்பப்போ பாடி பார்த்துக்கோங்க. சரியா? இதே மாதிரி இன்னொரு சூப்பரான பாட்டோடு நாங்கள் இன்னொரு வாரம் சந்திக்கிறோம். அது வரைக்கும் பாய். பாட்டு சூப்பராக இருந்ததுல, ஆக்ஷன் எப்படி இருந்தது? சான்ஸே இல்லை. அந்த 2 அண்ணன் மாதிரி அடிச்சுக்கவே முடியாது. நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்குறீங்களா? அந்த அண்ணன் உங்களை மாதிரி குட்டி பிள்ளையாக இருந்து ஆண்டரை ஏற்றுக்கொண்டு ஆண்டர் பிள்ளையாக இருந்து இன்றைக்கி வாலிப பெண்களாக இருக்கிறாங்க. என்ன அழகாக ஒன்று போல் ஆக்ஷன் பண்ணுறாங்க பார்த்தியா? அழகாக சிரிச்சுக்கிட்டு கரெக்டாக உங்களுக்கு ஏற்ப அழகாக சொல்லித்தராங்கல்ல. ஆமாம் 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 ஆமாம். அடுத்தால நம்ம இன்னைக்கு பைபிள் வசனம் படிக்க போகிறோம். பைபிள் வசனம் சொல்லுறதுக்கு இன்னைக்கு 2 பேர் வரப்போகிறாங்க. 2 பேரா? ஆச்சரியமா இருக்கா? ஆமாம், 2 வெல்கம் பண்ணிடலாமா? இன்னைக்கு நம்ம 2 பேரும் சேர்ந்து இந்த பிள்ளைகளுக்கு வசனம் சொல்லி கொடுக்க போறோம். அப்படியா? நான் வசனம் சொல்லி கொடுக்கவா, நீ வசனம் சொல்லி கொடுப்பியா? நீ ஒரு மக்கு, உனக்கு என்ன தெரியும்? நான் தான் கட்டிக்காரன், நான் சொல்ல சொல்ல நீ சொல்லுடா. இன்னைக்கு நான் சூப்பர் வசனம் படிச்சுட்டு வந்திருக்கேன் தெரியுமா? அழகா சொல்லி கொடுப்பேன், நீ சொல்லி கொடுப்பியா? அப்படி பாப்போம் பாப்போம். இப்போ நான் வந்து சொல்லி கொடுக்குறேன், நீ இந்த பிள்ளைகளும் நீங்களும் என் கூட சேர்ந்து சொல்லுங்க. அதுக்கு பிறகு அட்லீஸ்ட் அதுக்கு பிறகாவது உனக்கு சொல்லி தெரியுதான்னு பார்ப்போம். நான் இன்னைக்கு உனக்காக விட்டு தரேன், ஆனால் அடுத்த வாரம் நான் தான் சொல்லி கொடுப்பேன். நீ என்ன வசனம் சொல்லி கொடுக்க போற சொல்லு பார்ப்போம். நான் இன்னைக்கு ஒரு ஈஸியான வசனம் சொல்லி தர போறேன். நான் சொல்றேன், சொல்லு. நீங்க எல்லாரும் சேர்ந்து சொல்றீங்களா? நானும் பிள்ளைகளும் நீ சொல்ல சொல்ல பின்னாடியே சொல்லி மனப்பாடமா படிக்கும். ஓகே ஓகே, வாங்க சொல்லுவோம். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். யோபு 5:9. சரி, கொஞ்சம் 2 வார்த்தை 3 வார்த்தையா சேர்த்து சொல்லி கொடுங்க.
ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். யோபு 5:9. மக்கரோசி, இப்போ நீ இந்த பிள்ளைகளும் சேர்ந்து சொல்லுங்க. பிள்ளைகள் கெட்டிக்கார பிள்ளைகள் அழகா சொல்லுவாங்க. உனக்கு தெரியுமான்னு தான் டவுட். நீங்க என்ன சேர்ந்து சொல்றீங்களா? இப்போ நாங்க எப்படி சொல்றோம்னு நீ இருந்து பாரு. உன்னைய விட சூப்பரா சொல்லுவோம். இப்போ நாங்க எல்லாரும் சவுண்ட் மட்டும் எப்படி கேக்குது பாரு. பாப்பா நான் 1 2 3 சொல்றேன். ஆரம்பிக்கீங்களா? நீ 1 2 3 சொல்லு. நாங்க உடனே ஆரம்பிச்சிருவோம். 1 2 3. ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். யோபு 5:9. பரவாயில்லையே, நான் கூட உன்னை மக்கள் நினைச்சேன். சாரிடா, சாரி யாரையுமே குறைவா இடப்படக்கூடாது. ப்ளூயி சாரி. ஓகே பரவாயில்ல, நான் உன்னை மன்னிச்சுட்டேன். ஓகே, இப்போ நம்ம 2 பேரும் இந்த பிள்ளைகளுக்கு பை சொல்லிட்டு போலாமா? பை சொல்லிட்டு அடுத்த வாரம் இன்னொரு வசனம் படிச்சுட்டு வருவோம். ஓகே, பை. குட்டி பிள்ளைகள் வசனம் எப்படி படிச்சீங்க? சூப்பரா படிச்சீங்களா? ஆமா, 2 பொம்மையும் என்ன அழகா ஆக்ஷன் போட்டு கையை காலை எப்படி எப்படி காமிச்சு உங்களுக்கு வசனம் எழுதுறாங்கல்ல. நீங்களும் படிச்சுட்டீங்க தானே? ஆமா நீங்களே கெட்டிக்கார பிள்ளைகள். நான் சொல்லிக்கிறேன் ஏற்கனவே, நீங்க எதை மறந்தாலும் மறக்கலாம், வசனத்தை ஒரு நாளும் மறக்கூடாது. தேவனுடைய வார்த்தையை உள்ளத்துல நீ காத்து வச்சிருக்கணும். அது உன்னை பாவம் செய்ய விடாது. ஆண்டவர் உன்னை என்ன சொல்றாரோ சரியா சொல்லும். அது மாத்திரமல்ல, உனக்கு ஞானம் பெருகும். வேதவசனம் அதிகமாக நீ எவ்வளவு அதிகமாக வேதவசனம் ஞாபகம் வச்சிருக்கிறியோ அதுக்கேற்ப உனக்கு ஆசீர்வாதம் அதிகமா இருக்கும். அதனால நீ ஒவ்வொரு வாரமும் சும்மா ஏதோ சொல்றாங்க, ஏதோ தனித்தலையை காமிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நீ அது கூட சேர்ந்து பேசிட்டு அதை விட்டுறாத. ஒரு நோட்டில் எழுதி வச்சு இந்த வாரம் பூரா ஸ்கூலுக்கு போகும் பொழுது, ஸ்கூல்ல ஃப்ரீ டைம்ல இருக்கும் பொழுது, வீட்டில் படுத்திருக்கும் பொழுது, எப்பெல்லாம் சும்மா இருக்கிறியோ அப்பெல்லாம் சொல்லி பார்க்கணும். ஓகேயா? நீங்க செய்வீங்க அப்படி தானே? கரெக்டாக செய்வீங்க. வெரி குட். இப்போ நம்ம என்ன பண்ணாச்சு? அழகான பாட்டு கேட்டாச்சு, அழகான வசனம் கேட்டாச்சு. அதுக்கப்புறம் என்ன கேட்க போறோம்? கரெக்ட். இதுக்கப்புறம் நம்ம சூப்பரான ஒரு பைபிள் கதை கேட்க போறோம். பைபிள் கதை சொல்றதுக்கு இன்னைக்கு யார் வராங்க தெரியுமா? நம்ம ஜெபாக்கா வர போறாங்க. ஜெபாக்கா உடனே கூட அவங்க குட்டி பையன் வருவான்னு யோசிக்கிறீங்களா? இல்ல இந்த தடவை குட்டி பிள்ளைகள் எல்லாமே ஸ்கூலுக்கு போயிட்டாங்க. அந்த தடவை ஜெபாக்கா மட்டும்தான் வர போறாங்க. ஜெபாக்கா பைபிள் கதை சொல்றது கேட்கலாமா? ஹாய் குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சூப்பர். அக்கா ரொம்ப நல்லா இருக்கேன். சரி, இப்போ என்ன ஸ்டோரி நம்ம கேட்க போகிறோம்? கரெக்ட், பைபிள் ஸ்டோரி நம்ம கேட்க போகிறோம். நம்ம வாரம் கரெக்டாக அப்படியே ஆதியாகமத்துலேருந்து கேட்டு வரோம். அப்படி தானே குட்டீஸ்? நீங்கள் கரெக்டாக நோட் பண்ணிட்டு வரீங்களா? எல்லாமே எழுதி வைக்கிறீங்களா? சூப்பர். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, அதே மாதிரி தான் இன்றைக்கி வந்து யாத்ராகமத்தில் பார்க்க போகிறோம். சரியா குட்டீஸ்? இப்போ என்னென்னா, நம்ம மோசே அண்ணன் இருக்காங்கல்ல, எல்லாம் தெரியும்ல. மோசே யார்? எகிப்து நாட்டிலேருந்து நம்ம இஸ்ரேல் ஜனங்களெல்லாம் கூட்டு வந்துட்டு இருக்காங்க. அப்படி தானே? செங்கடலை கடந்து ஒரு வழியாக அப்படி வண்ணாந்தரத்தில் கூப்பிட்டு வராங்களா? அந்த அண்ணே அப்படியே அந்த ஜனங்களை கூட்டிட்டு வந்துட்டே இருக்கும் போது சீன் வண்ணாந்தரத்து கிளம்பி வந்துகிட்டே இருக்காங்க. அப்போது ரெவிதீம்னு ஒரு இடத்துல வந்து கூடாரம் போட்டு தங்குறாங்க. சரியா? அங்கே தங்கி தினமும் நல்லா சாப்பாடுலாம் இப்போ சாப்பிட்டுட்டு இருக்கும் போது திடீர்னு பார்த்தா தண்ணியே இல்லையா. சரி குட்டீஸ், நீங்கள் நல்லா சாப்பிட்டுட்டு இருக்கீங்க, திடீர்னு உங்களுக்கு தண்ணியே கொடுக்காம ஒரு நாள் ஃபுல்லாக விட்டாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ரொம்ப விற்கும். காரமாக சாப்பாடெலாம் சாப்பிட்டா ரொம்ப வாயெல்லாம் எரியும், தண்ணி தவிக்கும், ரொம்ப கஷ்டமாக இருக்கும்ல. உங்களை மாதிரி ரொம்ப சின்ன பிள்ளைங்கள்லாம் தண்ணி குடிக்காமல் இருந்தால் ரொம்ப கஷ்டப்படுவீங்கல்ல. அதே மாதிரி தான் அந்த ஜனங்கள் இருக்காங்களே, இஸ்ரேல் ஜனங்கள். அங்கே ஏகப்பட்ட மக்கள் இருந்தாங்க. உங்களை மாதிரி குட்டி குட்டி பிள்ளைங்க இருந்தாங்க, பெரிய ஆட்கள் இருந்தாங்க, வயசான ஆட்கள் இருந்தாங்க. எல்லாருக்கும் ஒரு சொட்டு தண்ணி கூட இல்லையா அந்த இடத்துல. அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணாங்க. உடனே ஒருத்தரையாக கேட்காங்க, உங்களோட தண்ணி இருக்கா? ஒரு குடத்துலேருந்து இன்னொரு குடத்துக்கு போய் உங்கள் தண்ணி இருக்கான்னு கேட்குறாங்க. அங்கே சுற்றி முற்றி பார்த்தா தண்ணி சுத்தமாக இல்லையா. ரொம்ப கஷ்டப்பட்டு அழ ஆரம்பிச்சிட்டாங்களா. உடனே அவங்கள யார் கூப்பிட்டு வந்தா? எகிப்திலேருந்து மோசே என்னை கூப்பிட்டு வந்தாங்கல்ல. உடனே அந்த மோசைகிட்ட போய் கேட்குறாங்க, நீ என்னை அங்கேருந்து கூப்பிட்டு வந்தீங்களா? நீங்கள் எனக்கு எதாவது தந்தீங்களா? சாப்பாடு தந்தீங்க, தண்ணி வேணும்ல, தண்ணி தாங்கன்னொடனே உங்களுக்கு வந்து எல்லாம் நடக்கும், கர்த்தர் பண்ணுவார், நீங்கள் அமைதியாக இருங்க,
பொறுமையாக இருங்க அப்படின்னு மோசே சொல்கிறாங்க. ஆனால் அந்த ஜனங்கள் கொஞ்சம் கூட கேட்கல. எவ்வளோ ஜனங்கள் இருந்தாங்க, எல்லாரும் வந்து மோசேன்கிட்ட வந்து எனக்கு தண்ணி வேணும், நீங்கள் இப்போ என்ன பண்ண போகிறீங்க, நான் அப்படி பண்ணுவேன், நான் உங்களை அடிச்சிருவேன், உங்களை திட்டிகிட்டே இருப்பேன், உங்களுக்கு அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்காங்க. ஒன்று ஒன்றா சொன்னோடனே மோசேனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவங்க சொல்கிறாங்க, நீங்கள் வந்து கர்த்தரை வந்து பரிச்சை பார்க்காதீங்க, உங்களுக்கு வந்து கர்த்தர் வந்து எல்லாமே தருவாங்க, அதே மாதிரி தண்ணியும் கிடைக்கும், நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருங்க, முறுமுறுத்துட்டே இருக்காதீங்க, கர்த்தரை வந்து கோவப்படுத்தாதீங்க அப்படின்னு சொன்னோடனே அவங்களுக்கு ரொம்ப கோவம் வருது. எங்கள் சின்ன பிள்ளைங்கள்லாம் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க, நான் உங்களை நம்பி தான் ஆடு மாடெல்லாம் கூப்பிட்டு வந்திருக்கோம், அங்கேருந்து எங்களை கொல்ல பார்க்குறீங்களா, ஆடு மாடெல்லாம் தண்ணி இல்லாமல் சாக போகுது, எங்கள் சின்ன பிள்ளைங்களாம் தண்ணி இல்லாமல் அழுதுகிட்டே இருக்காங்க அப்படின்னு ரொம்ப கத்துறாங்க. உடனே மோசே உடனே கர்த்தர்கிட்ட போய், ஆண்டவரே நான் வந்து எவ்வளோ ஜனங்கள்ட்ட சொல்லி பார்த்தேன், ஆனால் யாருமே கேட்க மாட்டேங்கிறாங்க, இப்போ நான் என்ன ஆண்டவரே பண்ணுறது, என்ன கர்த்தரே பண்ணுறதுன்னு அந்த அண்ணன் மோசேனை வந்து ரொம்ப வருத்தப்பட்டு கேட்கும் போது கர்த்தர் சொல்கிறாங்க, நீ ஒன்றும் பண்ண வேண்டாம், அந்த இஸ்ரவேலிருந்து ஒரு கொஞ்சம் ஒரு 10-15 மூப்பர்களை மட்டும் நீ கூட்டு வா, கூட நான் சொல்கிற இடத்துக்கு நீ கூட்டு வா. அப்புறம் நீ வந்து இந்த செங்கோல் கையில் ஒரு கோல் வச்சுருந்தல்ல, நம்ம வந்து செங்கோலில் கலக்கும் போது இப்படி டம்முன்னு அடித்தாங்க பார்த்தீங்களா, அந்த கோலை நீ கையோடு சேர்த்து கொண்டு வா, நான் சொல்கிறத நீ பண்ணு, தண்ணி கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு சொன்னோடனே அதே மாதிரி மோசே அண்ணனும் அந்த ஜனங்களில் போய் ஒரு 10-15 மூப்பர்கள்னால் யார், வயசில் பெரியவங்க அப்படி தானே, அந்த வயசில் பெரியவங்க ஒரு 10-15 பேர் கூட்டிகிட்டு கண்மலைங்கிற ஒரு இடத்துக்கு போனாங்க. அங்கே கூட்டு போய் அதே மாதிரி கர்த்தர் சொன்ன மாதிரியே ஒரு பெரிய மலை, அது பாறை அங்கே அவ்வளோ வெயில் அடிக்குது, ஈரமே இல்லை அந்த பாறையில். அதை பார்த்துட்டு அந்த மூப்பர்கள்லாம் நம்மள எதுக்கு இங்கே கூப்பிட்டு வந்திருக்கான், சும்மாவே தண்ணி ரொம்ப தவிச்சிட்டே இருக்குது, நம்ம நடந்து வர கூப்பிட்டு வந்துட்டுருக்கோம், எதுக்கு இப்படி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவப்படுறாங்க. நீங்கள் அமைதியாக வாங்க, கர்த்தர் உங்களுக்கு அற்புதம் செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து கையில் ஒரு கோல் வச்சுருந்தாங்களா, ஒரு கம்பு வச்சுருந்தாங்கல்ல, அந்த கோலை வச்சு அந்த கண்மலையில் ஒரு அடி அடிக்கிறாங்க. உடனே அவ்வளோ தண்ணி வந்துகிட்டே இருக்கு. அந்த ஜனங்கள்லாம் பார்த்து அவ்வளோ ஆச்சரியப்படுறாங்க, கர்த்தர் நமக்கு வந்து ரொம்ப நன்மை தான் செய்கிறாரு, நாம தான் முறுமுறுத்துட்டே இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவளை பார்த்துட்டு ரொம்ப கர்த்தருக்கு நன்றி சொல்லிட்டு போய் தண்ணி பிடிக்கிறாங்க, தண்ணி குடிச்சுக்கிறாங்க, எல்லாத்தையும் பண்ணுறாங்க. உடனே மோசேனை என்ன பண்ணுறாங்கன்னா அந்த இடத்துல வந்து 2 பேர் வைக்கிறாங்க. தண்ணி வந்துச்சுல்ல அந்த இடத்துல இருந்து, ஒன்று வந்து என்னென்னா மாசா, இன்னொன்று வந்து மேரிபா. என்ன பேர்லாம் சொல்லுங்கள், ஒன்று வந்து மாசா, இன்னொன்று வந்து மேரிபா, சரியா, இந்த 2 பேர் வைக்கிறாங்க. நம்மளும் அதே மாதிரி தான் குட்டீஸ், இது நடக்கவே நடக்காது, இங்கேருந்து ஒன்றுமே கிடைக்காது. அந்த கண்மலை பார்த்துருக்கீங்களா, பாறையெல்லாம் பார்த்துருக்கீங்களா, தண்ணி சுத்தமாக வராத இடத்துல திடீர்னு தண்ணி வந்தால் எப்படி இருக்கும், அதே மாதிரி தான், இது நடக்கவே நடக்காது, இது உனக்கு செய்யவே முடியாது அப்படின்னு யார் ஒதுக்குனாலும் நம்ம கூட கர்த்தர் இருக்காங்க, அவங்களால முடியாதது எதுவுமே கிடையாது. நம்ம வந்து ஜெபம் பண்ணி விசுவாசமாக கேட்டோம்னா கர்த்தரால் நமக்கு வந்து நடக்க முடியாது ஒன்றுமே கிடையாது. நமக்கு வந்து எல்லாமே நடக்க முடியாத கூட நம்ம நடத்தி காட்டுவார் கர்த்தர். சரியா குட்டீஸ், நீங்களும் இதை மாதிரி என்னது உங்களால் முடியலைன்னு ஃபீல் பண்ணாமல் நல்லா ப்ரேயர் பண்ணிங்கன்னா உங்களுக்கும் எல்லாமே கரெக்டாக நடக்கும். ஓகேவா குட்டீஸ்? கதை நல்லா இருந்துச்சா, பிடிச்சிருந்துச்சா? சரி, எல்லாத்தையும் கரெக்டாக கவனமாக எழுதி வச்சுக்கோங்க. ஓகே குட்டீஸ்? சரி, நெக்ஸ்ட் வீக் வேற ஒரு கதையில் பார்க்கலாம். ஓகேவா? பாய். ஆச்சரியமா இருக்கு பார்த்தீங்களா, ஆண்டவரால் கூடாத காரியம் ஒன்றுமே கிடையாது. அந்த பெரிய வறண்ட பகுதி, அதில் ஒரு பாறையில் அந்த கோலை வச்சு அடிச்ச உடனே தண்ணி வருது. நம்ப முடியுதா? இன்னைக்கு நம்ம ஊர்ல என்ன பண்றாங்க, போரிங் மிஷின் வச்சு 3 நாளைக்கு முக்குவாங்க, கடைசியா பார்த்தோன்னா தண்ணி இல்லை அப்படின்னு போயிடுவாங்க. இங்க பாத்தீங்களா, மோசே அந்த பாறையை தொட்டாரு, தொட்ட உடனே தண்ணி வேகமா ஓடி வந்தது, அடிச்ச உடனே தண்ணி பாஞ்சிட்டு ஓடி வந்தது. உண்மையிலேயே நம்முடைய ஆண்டவர் அதிசயமா ஆண்டவர் தானே, அப்படித்தானே? ஓகே, இப்போ நம்ம இன்னொரு சூப்பரான கதை கேட்க போறோம். அந்த கதையை சொல்றதுக்கு யார் வராங்க தெரியுமா? ஹலோ குட்டீஸ், எப்படி இருக்கீங்க? உங்கள் முகத்தை பார்த்தாலே தெரியுது ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறீங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிச்சிருக்கிறாரு, அதனால் அந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கிறீங்க. இப்போ நம்ம கதைக்குள்ளே போகலாம். சந்தோஷம் தானே உங்களுக்கு? அழகான கதை ஒன்று சொல்ல போகிறேன், ரொம்ப கவனமாக கேட்கணும், சரியா? நல்ல பிள்ளைங்க நீங்கள், அழகாக கேட்குறீங்களே, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இங்கே பாரு, ஒரு அழகான ஒரு கிராமம் இருந்துச்சு. அந்த கிராமத்தில் ஆனால் ஒரு பிரச்சனை. என்ன பிரச்சனைன்னு கேட்குறீங்களா? அந்த கிராமத்தில் தண்ணி வசதியே கிடையாது. ஏன்னா அந்த கிராமத்தில் நிறைய பாறைகளாக இருக்கும், மிகுந்த வறட்சியான கிராமம். அந்த ஊர் மக்கள்லாம் பாவம் என்ன செய்வாங்க தெரியுமா? தண்ணி எடுக்கிறதுக்கு
2-3 குடத்தை தலைக்கு மேலே வச்சுட்டு ரொம்ப தூரம் போய் தான் தண்ணி எடுப்பாங்க. ஐயோ பாவம் அந்த கிராமத்தின் மக்கள். ஆனால் நிறைய பேர் அந்த கிராமத்தை காலி பண்ணிட்டு வேற ஊருக்கு போயிட்டாங்க. ஆனால் சிலரால் போக முடியலை. அங்கே தான் அவங்களுக்கு ஏதோ ஒரு வாழ்வாதாரம் இருக்கிறதுனால அந்த கிராமத்தில் இருந்தாங்க. பாரு, அந்த கிராமத்தில் ஆண்டவரை சேவிக்கிற பிள்ளைகள் இருந்தாங்க. அங்கே பாரு, அழகா ஒவ்வொரு வாரமும் சண்டே ஸ்கூல் நடக்கும். ஒரு அழகான வீட்டில் வச்சு பக்கத்து கிராமத்தில் இருந்து ஒரு அக்கா வருவாங்க, நல்ல கதை சொல்லி கொடுப்பாங்க. அங்கே ஒரு குட்டி பாப்பா உட்கார்ந்து இருந்தா ரொம்ப கவனமாக கதையை கேட்பா. அவளுக்கு கதைனா ரொம்ப பிடிக்கும். அவள் பேர் என்ன பேர் தெரியுமா? ரோஸ்லின். ரோஸ்லின் கதை கேட்டுட்டே இருந்தா. அன்னைக்கு சண்டே ஸ்கூல் டீச்சர் வந்தாங்க, அழகான ஒரு கதை சொன்னாங்க. அந்த கதையில என்ன சொன்னாங்க தெரியுமா? ஏசப்பாவால எல்லாம் கூடும். ஏசப்பா இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்தி வந்தபோது தண்ணியே இல்லை, ஜனங்கள்லாம் வறண்டு போய் ஐயோ நாங்க என்ன செய்வோம் சொல்லி தவிச்சிட்டு இருந்தாங்க. அப்போ மோசேட்ட முறையிட்ட போது மோசே என்ன செஞ்சா தெரியுமா? அவர் கையில் இருக்கிற கோலை வச்சு பாறையை அடிச்சாரு, கற்பாறையை அடிச்சாரு. அதுலேருந்து தண்ணீர் புறப்பட்டு வந்தது. இதை பார்த்த உடனே ஜனங்களாம் மிகுந்த சந்தோஷம் அடைஞ்சாங்க. அதே போல ஏசப்பா கற்பாறையிலிருந்து கூட தண்ணீரை கொண்டு வர முடியும் சொல்லி அந்த அக்கா கதை சொன்னாங்க. அப்போ அந்த ரோஸ்லினுக்கு ஒரு சந்தேகம், அந்த ஏசப்பா இன்னைக்கும் ஜீவனோடு இருக்கிறாங்கல்ல, நான் ஜெபம் செய்தாலும் ஏசப்பா எனக்கு அற்புதம் செய்வாங்கல்ல, எங்க கிராமத்தில் இருக்கிற பிரச்சனைக்கு நான் ஜெபம் பண்ண போறேன் அப்படின்னு ஒரு அழகான தீர்மானம் எடுத்தா. ஓடோடி போனா, வீட்டுக்கு போனா, முழங்கால் படியிட்டு ஜெபிக்க ஆரம்பிச்சா. ஏசப்பா ஏசப்பா, எங்க கிராமத்துல தண்ணியே இல்லை ஏசப்பா, எங்க அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப தூரத்துல போய் தண்ணி எடுத்துட்டு வராங்க ஏசப்பா, எங்க ஊருக்கு எப்படியாவது தண்ணீர் வசதியை செய்து கொடுங்க ஏசப்பா அப்படின்னு சொல்லி பாரத்தோடு உண்மையோடு அவ ஜெபம் செய்தா. அவருடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்டாரு. அது மாத்திரம் இல்ல, அவங்க அம்மாட்ட போய் சொன்னா, அம்மா அம்மா நான் ஏசப்பாட்ட ஜெபம் பண்ணிட்டேன், கற்பாறையிலிருந்து தண்ணீரை புறப்பட்டு வர செய்த ஆண்டவர் நம்முடைய கிராமத்துக்கும் தண்ணீரை கொடுப்பாருமா, நான் ஏசப்பாட்ட ஜெபம் இருக்கிறேன், ஏசப்பா என் ஜெபத்தை கேட்டு இருக்கிறாங்க, கண்டிப்பா தண்ணி நம்ம கிராமத்துக்கு வரும் அப்படின்னு அம்மாட்ட சொன்னா. அம்மா சொன்னாங்க, அது எப்படிமா நடக்கும்? நம்ம கிராமத்தில் எவ்வளவோ போர் போட்டு பார்த்துட்டாங்க, 400 அடி 500 அடிலாம் போட்டு பார்த்தாங்க, எங்கேயுமே தண்ணி இல்லையம்மா, எப்படிமா வரும்? அம்மாட்ட சொன்னா ரோஸ்லின், அம்மாமா கவலைப்படாதங்க, ஏசப்பா இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்தின போது கற்பாறையிலேருந்து தண்ணி வந்துச்சு, நம்மளால முடியல, அது ஏசப்பாவால் எல்லாம் முடியும், கவலைப்படாதங்க சொன்னா. அன்று இரவுல நல்லா ஜெபம் பண்ணிட்டு தூங்கிட்டா. அன்றைக்கு அடுத்த நாள் காலையில் எழும்பி ஜெபத்தோட வந்தா. வெளியே எல்லாரும் ஒரு மாதிரி பேசி கொண்டு இருந்தாங்க, அப்படியே கூட்டம் கூட்டமாக பேசிட்டு இருந்தாங்க. என்னன்னு சொல்லி கேட்டா அங்க சொன்னாங்க, முதல்வர் நாளைக்கு நம்முடைய கிராமத்தின் வழியாக போறாராம். அதை கேட்டோன்னே இவளுக்குள்ள திடீர்னு ஒரு யோசனை வந்துச்சு. ஆகா, முதல்வர் நம்ம ஊர் வழியா போறாரா, நம்ம குறைய அவர்கிட்ட சொல்லி பார்க்கலாமே அப்படின்னு சொல்லி அவர் ஒரு மனு எழுத ஆரம்பிச்சா. மெதுவா எழுதுனா, ஐயா முதல்வர் ஐயா, எங்க கிராமத்துல தண்ணியே இல்லை, ரொம்ப கஷ்டப்படும் ஐயா, எங்களுக்கு ஏதாவது உதவி செய்யுங்கன்னு சொல்லி ஒரு தாளில் ஒரு மனுவை எழுதி கொண்டா. அந்த நாளுக்காக காத்திருந்தா. அந்த நாள் வந்தது. அந்த ரோட்டு ஓரமா எல்லாரும் நின்னாங்க, நிறைய போலீஸ்காரங்கள்லாம் விட்டுருந்தாங்க. ஆனாலும் இவ எழுதி வச்சிருந்த தாளை மடக்கி வச்சுட்டு அந்த ரோட்டு ஓரமா நின்று கொண்டு இருந்தா. திடீர்னு சொல்லி சைரன் சத்தம் கேட்டுச்சு, போலீஸ் வாகனம் வேகமா வந்துட்டே இருந்துச்சு. இவ பார்த்துட்டே இருந்தா, இவ்வளவு வேகமா போறாங்களே, எப்படி என்னைய பார்ப்பாங்க, என் மனுவை எப்படி வாங்குவாங்க யோசிச்சுட்டே இருந்தா. ஆனா ஏசப்பா மனசுக்குள்ள ஜெபம் பண்ணிட்டே இருந்தா, ஏசப்பா என் கூட இருக்கும்போது கண்டிப்பா என் காரியங்களெல்லாம் வாய்க்க பண்ணுவான்னு சொல்லி அவளுக்குள்ள நம்பிக்கை இருந்துச்சு. அந்த ரோட்டோரமா அந்த காகிதத்தை நீட்டிக்கொண்டே இருந்தா. வாகனம் வேகமா போயிட்டு இருந்துச்சு. அதுல முதல்வருடைய பார்வை இந்த சிறுமி மேல பட்டுட்டு அப்படியே போச்சு. கார் வேகமா போயிட்டு இருந்துச்சு. திடீர்னு அந்த முதல்வர் சொன்னாரு, டிரைவரை பார்த்து சொன்னாரு, ஏய் கொஞ்சம் ஓரமா ஒதுக்குப்படா. ஓரமா அந்த காரை ஒதுக்குனாங்க. முதல்வரே இறங்கி வந்தாரு. இந்த சிறுமியை பார்க்கறதுக்கு வேகமா வந்தாரு. என்ன பாப்பா உனக்கு பிரச்சனை, உனக்கு என்ன வேணும் கேட்டாரு. உடனே சொன்னா, எங்க கிராமத்துல தண்ணியே இல்லையா, நாங்க ரொம்ப கஷ்டப்படுறோம் ஐயா, எங்களுக்கு ஏதாவது உதவி செய்யுங்க. அப்படி அழுகிறா.
கண்ணீரோடு சொன்ன உடனே முதல்ல அவர் தட்டி கொடுத்தாரு. கண்டிப்பாக உங்கள் ஊருக்கு தண்ணி வந்துடும் பாப்பா, கவலைப்படாத அப்படின்னு சொல்லி அந்த மனுவை வாங்கிட்டு போயிட்டாரு. அவளுக்கு இருந்த சந்தோஷத்துக்கு அளவே இல்லை. ஏசப்பாவை துதிக்க ஆரம்பிச்சா. அந்த நாள் முடிந்தது. அடுத்த நாள் முதல்வர் கூட்டத்தை கூட்டினாரு, பேசினாரு. அந்த கிராமத்தில் ஏன் இன்னும் இவ்வளோ நாள் தண்ணியே இல்லைன்னு சொல்லி எவ்வளோ வேதனைப்படுறாங்க, என்ன செய்துட்டு இருக்கீங்க கேட்டாரு. அந்த அங்குள்ள அதிகாரிகள்லாம் சொன்னாங்க, அந்த கிராமத்தில் தண்ணிக்கு வாய்ப்பே இல்லையா, எவ்வளவோ போர் போட்டு பார்த்தோம், தண்ணியே அந்த பூமியில கிடையாது, அது ஒரு கெட்ட பூமியா, அங்க ஒண்ணுமே செய்ய முடியாதுன்னு சொன்னாங்க. இல்லை இல்லை, ஒரு சிறு பிள்ளை இவ்வளவு என்ன நம்பி வந்து ஒரு மனுவை கொடுத்துருக்கு, தண்ணி கிடைக்கிறோங்கிற நம்பிக்கையோட கொடுத்துருக்கிறா, கண்டிப்பா நீங்க எதையாகிலும் செய்தாகணும்னு சொன்னாரு. உடனே சுற்றி வளைச்சு யோசிச்சு பார்த்தாங்க. பக்கத்துல சில கிலோமீட்டர் தூரத்துல ஒரு கிராமம் இருக்கு, அங்க நல்ல தண்ணி வசதி உண்டு. அங்க இருந்து பைப்பு மூலமாக இந்த கிராமத்துக்கு தண்ணீரை கொண்டு வர வேண்டும், எத்தனை கோடி ஆனாலும் பரவாயில்லை, இந்த காரியத்தை செய்து முடிக்கணும்னு சொல்லி முதல்வர் சொல்லிட்டாரு. அந்த நாட்கள் வந்துச்சு, சீக்கிரமா அதுக்குரிய வேலைகள்லாம் நடந்துச்சு. அந்த கிராமத்துக்கு தண்ணியும் வந்து சேர்ந்துச்சு. ஏசப்பா உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஏசப்பாவுக்கு ரோசலின் நன்றி செலுத்தினா. அந்த ஊரே மகிழ்ச்சியா இருந்துச்சு. ஒரு சிறு பிள்ளையுடைய விசுவாசம், சிறு பிள்ளையுடைய நம்பிக்கையை ஆண்டவர் கனப்படுத்துகிறார், அவளுடைய நம்பிக்கையை ஆண்டவர் கேட்டு பதில் கொடுக்கிறார் என்பதை அந்த ஊரே அறிந்து கொண்டது. அன்பு தம்பி தங்கச்சி, நீயும் ஏசப்பாட்ட பாரத்தோடு உண்மையா ஜெபிக்கிறதுக்கு காரியங்களுக்கு உனக்கு அற்புதம் செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறாரு. கண்மலையிலிருந்து தண்ணீரை புறப்பட்டு வர செய்த தேவன் இந்த ஊர்ல தண்ணியே இல்லை, இனி ஒன்றுமே நடக்காது என்று சொல்லி நினைத்து கொண்டிருந்த அந்த கிராமத்துக்கும் தண்ணி கொண்டு வந்தார்ல. நீயும் உன்னுடைய வாழ்க்கையில என்ன காரியமா இருந்தாலும், ஒருவேளை நீ ஞானத்துல குறைவுள்ளவனா இருக்கலாம், அல்லது வியாதியோடு இருக்கலாம், அல்லது உங்களுடைய குடும்பத்துல வறுமை இருக்கலாம். நீ ஜெபம் பண்ணும்போது உண்மையாய் ஆண்டவரிடத்துல விசுவாசத்தோடு நீ கேட்டீன்னா அவைகளை செய்வதற்கு ஆண்டவர் வல்லமை உள்ள தேவனா இருக்கிறார். நீ ஜெபம் பண்ணுவீங்களா? உடைய தேவையை ஏசப்பாட்ட சொல்லுங்க. அவர் மாத்திரமே எல்லா பிரச்சனையிலிருந்து விடுதலை கொடுக்கிறவராய் அற்புதங்களை செய்கிற ஆண்டவராக இருக்கிறார். நீங்க ஜெபம் பண்ணுவீங்கன்னு சொல்லி நம்புறேன். ஜெபம் செய்யுங்க, கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில அற்புதங்களை செய்வார். சரியா? ஜெபம் பண்ணுவீங்களா? உங்களை சந்தித்தது மிகவும் சந்தோஷமா இருக்கு. அடுத்த முறை சந்திப்போம். சரியா? ஓகே, பை. குட்டி பிள்ளைகள், தம்பி பாருங்க, அவனுக்கு எவ்வளவு தைரியம். அவன் பார்த்தான், அது என்ன முடியாதுன்னு சொல்றது. ஏசப்பா என் கூட இருக்கிறாங்க, நம்ம ஏசப்பாட்ட ஜெபம் பண்ணிட்டு ஏசப்பாட்ட கேட்டுட்டு ஏசப்பாட்ட சொன்னா ஏசப்பா எதுனாலும் செய்வாங்க. பிறகு ஏன் நம்ம கவலைப்படணும்? ஏசப்பா இருக்கும்போது நம்ம ஒருக்கத்துக்கு கவலைப்படணும். ஏசப்பாட்ட ஜெபம் பண்ணோம். ஜெபம் பண்ணிட்டு தைரியமா எழுதி ஓடி வந்து அந்த அவ்வளவு பாதுகாப்பு மீறி படாருக்கு உள்ள ஓடி வந்துட்டான். எல்லாருக்குமே பெரிய அதிர்ச்சியா இருந்திருக்குல்ல. ஆமா, நீ கூட தெரிஞ்ச பேப்பர்ல பாக்குறீங்கல்ல, அன்னைக்கு இடங்கள்ல பாத்தீங்கன்னா முதலமைச்சர் வந்தாங்க, அந்த வழியில ஒரு தம்பி நின்று இருந்தாங்க, அவங்க நிப்பாட்ட அவங்ககிட்ட பூ கொடுத்தாங்க, அவங்களுடைய விண்ணப்பத்தை வாங்கி கேட்டாங்க. அப்படி திடீர்னு ஒரு இடத்துல ஒரு முடியாத ஒரு ஐயா உட்காந்துருந்தாங்க, அவங்களுக்கு உதவி செஞ்சாங்க அப்படி சொல்லி கேட்கறீங்களா? அதே மாதிரி இந்த குட்டி தம்பியும் தைரியமாக முதலமைச்சர் சொன்னான், எங்க ஊருக்கு தண்ணி இல்லைன்னு சொல்லி. அதுக்கு முந்தைய என்ன பண்ணி ஜெபம் பண்ணியிருந்தால. ஆமா, ஆண்டவர் ராஜாக்களுடைய அதிகாரங்களை உள்ளங்களை மாத்துறவர். முதலமைச்சருடைய உள்ளத்தை ஆண்டவர் பேசி அந்த ஊருக்கு தண்ணி கொண்டு வந்தாரு. அப்படி பார்த்தியா, ஆண்டவர் அற்புதமாக வறண்டு கிடந்த ஒரு ஊருக்கு, கஷ்டப்பட்டிருந்த ஒரு ஊருக்கு ஒரு குட்டி தம்பி மூலமாக குடி தண்ணி கொண்டு வந்தாங்க. எவ்வளவு பெரிய ஆண்டவர். தம்பி தங்கச்சி, நீ உன்னுடைய தேவைகள்ல கடினமான தேவைகள், இது முடியாது, இது நடக்காது, இதுதான் கஷ்டம் அப்படின்னு யாருச்சுனாலும் கவலைப்படாத. ஆண்டவராலே கூடாத காரியம் ஒண்ணுமே கிடையாது. சரி, இப்போ நம்ம இன்னைக்கு நிகழ்ச்சியுடைய கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். அதுக்கு முன்னால் நீங்க ஆசையா எதிர்பார்த்துட்டு இருக்கிற அந்த கேள்வி இன்னைக்கு ரொம்ப ஈஸியான கேள்வி. சும்மா கண்ணு முடித்து திறந்த போது சொல்லிடுவீங்க டக்குன்னு. அதை நீங்க சொல்லணும். என்ன கேள்வி தெரியுமா? அந்த குட்டி தம்பி ஒரு அப்ளிகேஷன் எழுதுனா, தண்ணி வேணும் எங்க ஊருக்குன்னு சொல்லி எழுதி ஒரு உயர்ந்த நிலையில் உள்ள ஒரு அரசாங்க அதிகாரத்தை கொடுத்தா. அவர் யார்? கேள்வி புரியுதா உங்களுக்கு? தம்பி அந்த ஊருக்கு குட்டி தண்ணி இல்லைன்னு சொல்லி எல்லாரும் அங்கங்க அலைஞ்சிட்டு இருக்கும் பொழுது ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் எழுதுனா, ஜெபம் பண்ணா, திடீர்னு ரோட்ல ஒரு ஐயா வந்தாங்க, அவங்கள்ட்ட கொண்டு கொடுத்தா. அந்த ஐயா யாரு? பிரதம மந்திரியா, நிதி அமைச்சரா, இல்லாட்டா ஜனாதிபதியா, யாரு? அதான் இந்த கேள்வி.
உங்களுக்கு பதில் தெரிஞ்சுன்னா உடனடியாக டக்கு டக்குன்னு அடித்து எஸ்எம்எஸ் பண்ணுங்கள். இதில் நம்பர் தெரிஞ்சு பார்த்தீங்களா, இந்த நம்பருக்கு நீங்கள் உடனடியாக மறக்காமல் அனுப்பிடுங்க. உங்களுடைய அந்த பதிலை ஜபாக்கா குறித்து வச்சுருந்த உங்களுக்கு கிறிஸ்மஸோட சூப்பரான பரிசுகள் வீடு தேடி வரும். சூப்பராக சொல்லிட்டீங்களா குட்டி பிள்ளைகள்? வெரி குட் வெரி குட். எல்லாமே தங்க பிள்ளைகள், அருமையான பிள்ளைகள். இங்கே எல்லாமே ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகள். அதனால தான் உங்களுக்கு பாரு ஆண்டவர் ஸ்பெஷலாக உங்களுக்கு இந்த நிகழ்ச்சியை உங்களோடு கூட பேசும்படியாக ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க. சரி 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 சரி, இப்போ நம்ம நிகழ்ச்சியுடைய இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். சோமனும்ல நீ இன்னைக்கு என்ன தீர்மானம் எடுத்திருக்கீங்க? நீங்கள் அது சும்மா நல்ல கதை கேட்டீங்க, நல்லா இருக்கு, கதை நல்லா இருக்கு, பாட்டே சூப்பராக இருக்கு, அப்படி சர்டிஃபிகேட் கொடுக்க நீங்கள் வந்தீங்க? இல்லை, ஒவ்வொரு நிகழ்ச்சியும் நம்ம ஆண்டவர் கிட்ட வரணும். சண்டே ஜாம்னா என்னது? ஜாம்னா தெரியல உங்களுக்கு? ஜீசஸ் அண்ட் மீ. வெரி குட் வெரி குட். இயேசுவும் நானும், இயேசுவும் நானும் எவ்வளோ நெருங்குறோம், அதுதான் இந்த சண்டே ஜாம் நிகழ்ச்சியுடைய முக்கியமான பகுதி. ஜீசஸ் அண்ட் மீ, இயேசுவும் நானும் இன்னும் நெருங்குறதுக்கு தான் நிகழ்ச்சி. அப்படின்னா இன்னும் ஆண்டு நெருங்கி வந்திருக்கிறியா? அப்படின்னா உண்மையாக நீ ஆண்டு எடுத்துக்கொண்டேனா நான் கூட சேர்ந்து நான் சொல்றியா? கை கூப்புங்க, கண்ணை மூடுங்க. அன்புள்ள ஆண்டவரே, இந்த சண்டே ஜாம் நிகழ்ச்சிக்காக உங்களுக்கு நன்றி. நடக்காத காரியம் கூட உங்கள்கிட்ட ஜெபம் பண்ணா நீங்க நடக்க வைப்பீங்க. உங்களால கூடாத காரியம் ஒண்ணுமே இல்லை. நானும் ஜெபம் பண்ணி உங்கள்கிட்ட இருந்து எல்லா காரியத்தையும் பெற்றுக்கிடுவேன். எனக்கு உதவி செய்யுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். வெரி குட் வெரி குட் வெரி வெரி குட். பிள்ளைகள் ரொம்ப அழகாக, ரொம்ப சிறப்பாக, ரொம்ப சூப்பராக நீங்கள் எல்லாம் கேட்டீங்க, பதில் சொல்லிட்டீங்க, அப்புறம் ஆக்ஷன் சாங் பண்ணிட்டீங்க. எல்லா நிகழ்ச்சியும் நீங்கள் ரொம்ப ஆர்வமாக இன்வால்வ் பண்ணீங்க. காட் பிளஸ் யூ. சந்தோஷமா இருக்கிறீங்க தானே? ஆமாம், நிகழ்ச்சி முடியுது. கொஞ்சம் வருத்தமாக இருக்குல்ல? பரவாயில்ல, கவலைப்படாதீங்க. மீண்டும் ஒரு அட்டகாசமான நிகழ்ச்சியில அடுத்த வாரம் உங்களை சந்திக்கிறோம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து வணக்கம் கூடி வருகிறது உங்கள் ரவி அண்ணன். வணக்கம். பெண்ணின் அடையாளம், பாரம்பரியத்தின் பெருமிதம், இயற்கை வண்ணப்பட்டுகள், மின்னும் பல வண்ணங்கள், நெஞ்சை அள்ளும் பட்டு ஆடைகள், பட்டு ஆடை ஒவ்வொன்றுக்கும் பல கதைகள். ஆடை மழையிலே மனமாடி மகிழுதே, செல்வராணி பட்டின் தனித்துவமே, மங்களம் தங்குவே, மனமகிழ்ச்சி பொங்குமே, என்றும் இல்லத்தின் சந்தோஷமே. செல்வராணி பட்டு மகால், அழகிய பட்டின் அடையாளம் செல்வராணி பட்டு ஜவுளி அண்ட் ரெடிமேட்ஸ், ஆலங்குளம், தென்காசி.